ரொம்ப டயர்டா இருக்கு, என்னால பிரிஸ்காவே இருக்க முடியல, கை காலம் அடிச்சு போட்ட மாதிரி ஒரு பெயின் இருக்கு, என்ன ரீசன்னே தெரியல டாக்டர், நிறைய பேர் சொல்றீங்க. முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம், விட்டமின் டியோட அளவு உங்க உடம்புல கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கணும். விட்டமின் டி கம்மியாகிறதுனால எலும்புகள் வீக் ஆக ஆரம்பிக்கும், மசில் டோன் குறையும், ஸோ அங்கங்க தசைப்பிடிப்புகள் அதிகமாகும், எப்பயுமே பாடி பெயினோடையே பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அண்ட் இம்யூனிட்டி ரொம்ப பாதிக்கப்படும். எந்த உணவுகள்ல விட்டமின் டி இருக்குன்னு பார்க்கும்போது பருப்பு வகைகள், மஷ்ரூம்ஸ், எக்ஸ்லாம் விட்டமின் டி இருக்கு. உணவையும் தாண்டி அதிக அளவுல விட்டமின் டி கிடைக்கிறது சூரிய ஒளியில இருந்து தான். உடலுக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சூரிய ஒளியும் உடலுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, மதிய நேரத்துல சூரிய ஒளியில எக்ஸ்போஸ் ஆகிறது நல்லதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸ்கின் அலர்ஜி, ரேஷஸ் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ மேக்சிமம் ஈவினிங் டைம்ல, அதாவது சன் செட் ஆகக்கூடிய டைம்ல ஒரு 20 நிமிஷம் போல டெய்லி சூரிய ஒளியில இருக்கிறது ரொம்ப நல்லது.